டெஸ்ட்ல வந்து நமக்கு டெவலப்பிங் மீன்ஸ் கேட்டிருக்காங்க. டெவலப்பிங் மீன்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ மீன்ஸ் அப்படின்னா என்னது? குறிப்புகள். நமக்கு வந்து क्वेश्चन வந்து குறிப்புகளா கொடுத்திருப்பாங்க. அந்த குறிப்புகளை நம்ம டெவலப் பண்ணி ஒரு பேராகிராஃபா என்ன செய்யணும் எழுதணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஹெட்டிங் எழுதணும். அந்த பேராகிராஃப் நல்லா ரீட் பண்ணிட்டு அது எது சம்பந்தமானது அப்படின்னு பார்த்து அதுக்கு வந்து நம்ம ஹெட்டிங் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேராகிராஃப் ரீட் பண்ண போறோம் தெனாலிராமன். அப்போ இந்த பேராகிராஃப் வந்து எது சம்பந்தமானதுன்னா தெனாலிராமன் சம்பந்தமானது. அஃபன்ஸ் கிங். அஃபன் கிங் வந்து என்ன செய்யறாரு? அரசர் வந்து அஃபன்னா அப்செட் பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டாரு. அதனால கிங் கெட்ஸ் ஆங்கிரி. கிங் வந்து என்ன செஞ்சாரு? ஆங்கிரி கோபம் அடைஞ்சாரு. சென்டென்சஸ் ராமன். ராமன் வந்து ஒரு தண்டனை என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. அலோ ராமன் டு சூஸ் டைப் ஆஃப் டெத். அவர் வந்து அந்த இறப்பை வந்து ஏதாவது ஒரு விதமான இறப்பை வந்து நீ வந்து என்ன செய்யணும்? சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் அவருடைய தண்டனை. வைஸ் ராமன். வைஸ் அப்படின்னு என்னது? அறிவாளி. அறிவாளியான ராமன் என்ன பண்றாரு? வாண்ட் டு டை ஆஃப் ஓல்ட் ஏஜ். நான் வந்து ரொம்ப வயசான பிறகு தான் இறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அவருடைய அறிவை பயன்படுத்தி அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்ப கிங் அமேஸ். அதனால கிங் ஆச்சரியப்பட்டு என்ன செய்யறாரு? பர்டன்ஸ் ராமன். ராமன் வந்து என்ன செஞ்சாரு? மன்னிச்சிட்டாரு. இப்போ இதுதான் கதை. இந்த ஸ்டோரி வந்து நம்ம என்ன செய்யறோம்? பேராகிராஃபா பெருசா எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் என்ன எழுதலாம்னா தெனாலிராமன் சம்பந்தமான பேராகிராஃப் இருக்கிறதுனால தெனாலிராமன் அப்படிங்கறத ஹெட்டிங் என்ன செய்யறோம்? போடுறோம். தெனாலிராமன் ஒரு ஹெட்டிங் எழுதணும். ஹெட்டிங்க்கு நமக்கு வந்து மார்க் உண்டு. அதனால ஹெட்டிங் எழுத மறந்துடக்கூடாது. அடுத்து வந்து என்ன செய்யணும்? ஒரு பேராகிராஃப் எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். இடையில சின்ன சின்ன என்ன கொடுத்துருக்காங்க? ஹைஃபன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஹைஃபனுக்குள்ள அந்த வேர்ட்ஸ் வச்சு ஒரு வேர்ட்ஸ் வச்சு ஒரு சென்டென்ஸா எழுத போறோம். சென்டென்ஸ்க்கு நமக்கு தேவைன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கணும், வெர்ப் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சப்ஜெக்டையும் வெர்பையும் போட்டு ஒரு சென்டென்ஸா என்ன செய்யணும்? உபயோகிச்சுட்டே போகணும். ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிக்கணும். இப்போ தெனாலிராமன் அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? எழுதுறோம். தெனாலிராமன். அஃபென்ஸ் அப்படிங்கிறது என்னது? வெர்ப். அஃபென்ஸ் என்னது? அவர் வந்து மனம் நோக்கடிச்சிட்டாரு. அப்போ அஃபென்ஸ் கிங். இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்ல நமக்கு வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும்? பாஸ்ட் டென்ஸா மாத்தி எழுதிடலாம். அப்போ அஃபென்ஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸா எழுதும் பொழுது அஃபெண்டர். அஃபெண்டர் கிங். கிங்க வந்து என்ன செஞ்சாரு? அஃபெண்ட் பண்ணிட்டாரு. ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதியாச்சு. தெனாலிராமன் சப்ஜெக்ட், அஃபெண்டர் வெர்ப், கிங் வந்து என்னது? யாரை அப்படிங்கும்போது அது ஆப்ஜெக்ட் ஆகும். அப்ப சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதியாச்சு. இப்படி ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம எழுதி ஒரு பெரிய பேராகிராஃபா என்ன செய்யணும்? நம்ம எழுத போறோம். அடுத்து வந்து கிங் கெட்ஸ் ஆங்கிரி. இது ஒரு சென்டென்ஸா நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கிங் வந்து நம்ம எப்பவுமே கிங் நம்ம சொல்ல முடியாது. த கிங் ஆர்டிகிள் போட்டு நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். த கிங் கெட்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? பாஸ்ட் டென்ஸா எழுதணும். கெட்ஸ்ங்கிறது இருக்கு. அத பாஸ்ட் டென்ஸா எழுதும் பொழுது காட் ஆயிடும். அப்போ ஆங்கிரி. கிங் வந்து என்ன செஞ்சாரு? கோபம் அடைஞ்சாரு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? சென்டென்ஸ் எழுதி முடிச்ச பிறகு ஒரு ஃபுல் ஸ்டாப் என்ன செஞ்சிடறோம்? வச்சிடறோம். அடுத்து சென்டென்சஸ் ராமன். சென்டென்ஸ் தண்டனை. ராமனுக்கு தண்டனை கொடுத்தாரு. யாரு கொடுத்தா? அப்ப யாரு கொடுத்தாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்ப இந்த சப்ஜெக்ட் இல்ல. அப்ப யாரு கொடுத்தாங்க? கிங் கொடுத்திருக்காரு. அப்ப த கிங். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதியாச்சு. தண்டனை என்ன செய்யுது? தண்டனைங்கிறது என்னது? வெர்ப். சென்டென்ஸ் present tense. Yes, வந்து என்ன செய்யலாம்? past tense என்ன செஞ்சிடலாம்? மாத்திக்கலாம். சென்டென்ஸ் ராமன். இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதியாச்சு. சப்ஜெக்ட் வெர்ப் பார்த்து நம்ம சென்டென்ஸ் எழுதிட்டோம். அடுத்து பாருங்க இந்த